வணக்கம். இந்த வீடியோவில் 3/7/2026 சற்று முன் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து முதலமைச்சர் விஜய் ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்ன சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்போது முதல் அமலில் இருக்கும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மருத்துவ பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இந்த புதிய திட்டம் 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரசு அங்கீகரித்த மருத்துவமனைகளில் பணமில்லாத முறையில் அதிகபட்சமாக ரூபாய் 7,50,000 வரை மருத்துவ சிகிச்சைகள் பெற முடியும். மேலும் 46 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரு குடும்பத்தினருக்கு ரூபாய் 12 லட்சம் வரையில் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களுக்காக கூடுதலாக கார்பஸ் நிதியின் மூலம் ரூபாய் 15 லட்சம் வரை மருத்துவ உதவி வழங்கப்படும். இதன் மூலம் ஒரு குடும்பம் மொத்தமாக ரூபாய் 27 லட்சம் வரை மருத்துவ உதவியினை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பாக அமையும் என்று அரசு தெரிவித்துள்ளது. புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மொத்தம் 2992 வகையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சைகளை பெற மாநிலம் முழுவதும் 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் தரமான மருத்துவ சேவைகளை பயனாளிகள் எளிதாக பெற முடியும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவு பணியாளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கான காப்பீட்டு பிரீமியம் தொகையினை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ செலவுகளால் குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையினை குறைத்து அனைவருக்கும் தரமான சிகிச்சையினை உறுதி செய்யக்கூடிய நோக்கத்தில் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய நன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.